அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொலக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி புதினா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி இடியாப்ப மாவு வந்து கொலக்கட்டை மாவே வாங்கி இடியாப்பம் புளியிற அச்சில் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து கொலக்கட்டை செஞ்சுருக்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பொடி கொலக்கட்டை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு கொலக்கட்டை செஞ்சுருக்கோம். இந்த கொலக்கட்டையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆசால் வீடு சமையலில் வந்து இடியாப்ப அச்சில் வச்சு நம்ம கொலக்கட்டை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. மாவு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துருக்கோம். ஒரு 1/4 கிலோ வர மாதிரி எடுத்துட்டோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து கொலக்கட்டை மாவே தான் எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சூடு நமக்கு கொஞ்சம் ஆறிக்கிச்சு. இப்போ நம்ம கையால் வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது கொஞ்சம் நேரம் நமக்கு அப்படியே ஊறட்டும். நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கடாயில் வந்து நெய் வச்சு சேர்த்துக்கிட்டோம். அதில் தேங்காய் திருகி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதாவது நெய்யிலே இந்த தேங்காய் வந்து நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பரட்டினதுக்கப்புறம் வெல்லம் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெல்லத்துக்கு வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம முந்திரி ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 20 முந்திரி, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கசகசா எடுத்துக்கிட்டோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கசகசா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஒரு பெரட்டி நம்ம இறக்கி எடுத்து வச்சுக்கலாம். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் பொடி வந்து நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு அச்சில் வச்சு நம்ம பூரணத்தை வச்சு நம்ம கொலக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம இடியாப்பச்சை எடுத்துட்டோம். இதில் அந்த மாவை வந்து நம்ம இதில் வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அச்சில் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து இடியாப்பம் புளியிற மாதிரி புளிஞ்சிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு பெருசாகவே சுற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த பூரணத்தை வந்து நம்ம இதில் வச்சுக்கணும். இதில் வச்சுட்டு நம்ம அச்சு இருந்தால் அச்சு வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கூட வச்சு நம்ம வேவிச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இலையில மடக்கி வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேவிச்சுக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சு வேவிச்சுக்கலாம். இது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நம்ம 4 இலை மட்டும் எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து இட்லி மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நமக்கு வேகட்டும். இப்போ நமக்கு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா வெந்துருச்சு. இது இந்த அச்சு இருந்தால் அச்சில் செய்யலாம். நம்ம அச்சு இல்லாதனால நம்ம இப்படி செஞ்சுருக்கோம். இது டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ இது மாதிரி முறுக்கச்சில் புழிஞ்சு இடியாப்பச்சில் புழிஞ்சு நம்ம இந்த மாவு வந்து இடியாப்பச்சில் புழிஞ்சு நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கொலக்கட்டை செஞ்சாலும் நல்லா இருக்குது. அப்படியே எடுத்து நம்ம இப்படி எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்படி சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.